என் பேர் மாரியப்பன், ஈரோட்டில் இருக்கிறேங்க. எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க. நான் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேன். நான் வந்து ஏசப்பா அறியாத குடும்பங்க. நான் வந்து நிறைய பக்தியோடு இருப்பேன். நல்லா இதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போவேன். நல்லா கோயிலில் போய் கடாயை வெட்டுவேன். பொங்கல் வைக்கும்போது எல்லாம் கூட இருப்பேன். எல்லா பக்கம் போய் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருப்பேன். கோயிலுக்குன்னு திருவிழா வந்துச்சுன்னா உடனே கோயிலுக்கு போய் உட்காந்து போவேன். வீட்டுக்கே வர மாட்டேன், அங்கே தான் இருப்பேன். ஏசப்பா பற்றி என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா உடனே கடுமையாக திட்டுவேன் அவங்கள. நான் 40 வருஷமாக குடிப்பழக்கத்தில் இருந்தேங்க. டெய்லி 7 குவார்டர் குடிப்பேங்க. குடிச்சிட்டே இருப்பேங்க. என்ன 24 மணி நேரம் குடிச்சிட்டே தான் இருப்பேங்க. என்னாலும் போதையில் தான் வருவாங்க. பாட்டில் என்னாலும் வீட்டில் வச்சிருப்பேன். வாங்கி வச்சிருப்பாங்க. நான் போதை தெளி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. என்னாலும் போதையில் தான் இருப்பாங்க. இதை யாரையும் பார்க்க மாட்டேன், பிள்ளைங்க பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். போதையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. குடிக்கலைன்னா தலை சுத்தம். அப்படியே கை காலெல்லாம் நடக்க முடிச்சிடும். ரத்தம் சுண்டிடுவேன். அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு ஐயாமான்னு கத்துவேன். கத்திட்டு என்னால் ஒன்றும் முடியாது. மறுபடியும் எங்கே பாட்டில் வச்சிருப்பேன். அதை போய் தொலைவாடி எடுத்து குடிச்சிருவேன். அந்த போதை மயத்திலே இருக்கிறனால என் பொண்டாட்டி மேலே பிள்ளைங்க மேலே ரொம்ப வெறுப்பாக இருப்பேன். எல்லாருக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு சிறு வயசுலேருந்து அப்பா வந்து பார்த்தா பயமாக இருக்கும். பயம்னாக்கா எங்ககிட்ட நல்லா பேச மாட்டார், அன்பாக இருக்கவும் மாட்டார். உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கூட எங்கிட்ட இது வரைக்கும் எங்கள் அப்பா கேட்டதில்லை. எங்ககிட்ட குடிச்சிட்டு அதை அடிப்பாருங்க. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் அடிச்சு உடச்சிருவாங்க. மூஞ்சியே உடச்சிருவாரு. மூஞ்சியா கோலகரமாக தான் இருக்க. மூஞ்சி பார்த்தாக்கா அப்படி அசிங்கமாக இருக்குது. மூஞ்சி இப்படி வீங்கி கண்ணு இப்படி வந்து மூடி இருக்கு. அதே மாதிரி இந்த கண்ணு வீங்கிரு இப்படி அடிப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க கொடுமைப்படுத்திட்டே இருப்பேன். எனக்கே தெரியாது அந்த மாதிரி. அந்த போதையில் இருக்கனால எனக்கு தெரியவே தெரியாது. சோறு கூட திங்க மாட்டார். சோறு ஆக்கி வச்சா எடுத்துதான் வீசுவார். தட்டு பறக்குங்க. அப்படியே சோறு வீடெல்லாம் சோறாயிரு. அண்டாவெல்லாம் சோறாயிரு. குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் டிவி இந்த மாதிரி பொருளெல்லாம் எதோ இருந்ததுன்னா அண்டா குண்டா எதோ பெத்தால் அண்டா எது இருந்தாலும் உடனே எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. குடிச்சிட்டு கடந்து ரோட்டில் போய் படுத்துக்குவாங்க. அப்படியே நான் நல்லா ஆட்டா வச்சு கூட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிரும். கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப திட்டுவேன். போதையில் வந்து அந்த வார்த்தைக்கு அளவு இருக்காருங்க. பொம்பளைங்களை என்ன பார்க்க மாட்டாங்க. கண்டபடியாக திட்டுவேன். அப்பா வீட்டில் இருந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம். அவர் வெளியே வந்தால் நாங்கள் உள்ளே வந்துடுவோம். குடியோர் பக்கம் இருக்கும்போது இந்த பாக்கு வேறு நிறையா போடுங்க. பாக்கு மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியும் 25-30 பாக்கு போட்டுருவேன். 30 பாக்கு என்னாரும் பாக்கு ஜோப்பிலேயே தான் இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் கூட நான் அத்தனை பாக்கு வச்சுட்டே இருந்தேன். வாங்கி எல்லாம் ரைடு பிடிப்பாங்க, அதெல்லாம் பிடிப்பாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நான் வாங்கி வச்சுட்டே இருப்பேன். நான் போட்டே இருப்பேன். வாயில் பூரா நுர தள்ள அந்த பாக்கு மட்டும் நிமிஷம் தண்ணி குடிச்சோன்னா ஒரு பாக்கு போட்டுருவோம். பாக்கு போட்டு எங்கே பார்த்தாலும் எட்டி துப்பிட்டே தான் இருப்பேன். பாக்கு போடாத நாளே கிடையாது. எந்த இதுக்கு போனாலும் பாக்கு போட்டுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் மோகன் ஐயா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்க்கறது எனக்கு பிடிக்காதுங்க. நான் சண்டை போடுவேன். ஏன் டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து சினிமா படம் பார்ப்பேன், அதை பார்ப்பேன். நீங்கள் வந்து இந்த போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு துரத்தி விடுவேன். டிவியெல்லாம் எடுத்து உடச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் செஞ்சுங்க. இப்படி இருக்கும்போது இடது காலில் ஒரு பிரச்சனை வந்துங்க. ஜவ்வு பெருகி இருந்ததுனால ரொம்ப கால் பெருசாக வீங்கிடுச்சுங்க. நடக்கவே முடியாது. ரொம்ப அழுதுகிட்டு வீட்டிலேயே கிடப்பேன். 1,50,000 ரூபாய் பணம் கேட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. இது பண்ணாதான் உங்களுக்கு சுகமாக, இல்லைன்னா பண்ண முடியல, நடக்க முடியாது, கால் எடுக்கிற மாதிரி ஆயிரு, ஜவ்வு விலகிருச்சு, எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது 2022 ஜபிக்கலாம் வாங்கணும்னு சொல்லி அண்ணன் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் மோகன் சார். அப்போ நான் வந்து சேரில் உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அல்லது ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏசப்பா என் கணவர் காலை சூங்கணும். ஏசப்பா நடக்கணும், வேலை செய்யணும், காலுக்கு சூங்க முடியும். ஏசப்பா காசு 1,00,000 ரூபாய் பணம் கேட்கறது கட்ட முடியல. காலில் உதவ நீங்கள் உதவ பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா டிவியில் இருந்து இப்படி ஒல்லி மாதிரி வந்து கண்டு கை வேலை வச்சு இப்படி தூக்கி இப்படி உருவிட்டு போயிட்டார் ஏசப்பா. காலையில் எந்திரிச்சு பார்த்து ஒன்றுமே இல்லை. கால் வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா நடந்து போகிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சோடு வீங்கிட்டு இருந்தது, என் ஜம்சால ஜம் பண்ணிட்டு இருந்தது. எனக்கு ஒன்றும் தெரியல. நான் எந்திரிச்சு நடந்து போகிறேன், வீடு நல்லா இருக்கிறேன். இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஜபிக்கலாம் வாங்கிட்டு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குடி நிறுத்தக்கோசரம் மோகன் சார் குடிகாரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜபம் பண்ணுறான், நீங்கள் கையை வச்சு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நானும் இது சரி காலையாக குணப்படுத்தினாரு, இதையும் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரே நாளில் நான் மண்டி போட்டு ஜபம் பண்ணேன். மனசார ஏசப்பா ஏற்றுக்கிறோம், ஏசப்பா நான் இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜபத்தில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே நான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். மோகன் சார் ஜபம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ நான் அந்த குடியெல்லாம் மறக்கணும், குடி மறந்தோன்னு நான் நல்லா இருக்கணும் ஆண்டவே அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணிட்டே மனசுலேயே ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். மறுநாள் அந்த எண்ணமே இல்லை எனக்கு. காலையில் எழுந்து அந்த குடியே என்ன பாட்டிலெல்லாம் எடுத்து உடச்சிட்டேன். பாட்டில் வச்சிருந்தா அந்த பாட்டில் கூட நான் எடுத்து உடச்சிட்டேன். குடியிலேருந்து விடுதலை கொடுத்துட்டீங்க, அடுத்தது இந்த பாக்கில் இருந்து எனக்கு விடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜபத்தில் உட்காந்தேன். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஜபத்தில் வந்து மோகன் சார் இந்த பாக்கு நிறுத்தின சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருந்தாருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பாக்கு இருக்கிற ஜோப்பில் இருக்கிற பாக்க போட தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த நாள் பாக்கு போடுற எண்ணமே கிடையாதுங்க. பாக்கு நிறுத்திட்டுங்க. இப்போது நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். குடிக்கிறது இல்லை, பாக்கு போடுறதில்ல, கொண்டாட்டி கெட்ட வார்த்தையில் திட்டுறதில்ல, அடிக்கிறதில்ல. என்கிட்ட நல்லா பேசுறாரு, அம்பா இருக்கிறாரு, அம்மா நடக்கிறாரு. சண்டையே எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை, சண்டையே நடக்கிறதில்ல. அவ்வளோ சந்தோஷமா நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். எங்கள் அப்பா எவ்வளோக்கு எங்களை வெறுத்தாரோ இன்னைக்கு கத்தரை ஏற்றுக்கொண்டனால இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் கூட அவ்வளோ ஒரு அன்பா பேசுறாரு, சமாதானமா இருக்கிறாரு. எங்கள் அப்பா கையில் 1 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கூட நாங்கள் எங்க இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுக்குறாரு. யாராச்சும் குடிக்கிறதுக்கு காசு கேட்டால் கூட நான் கொடுக்கறதில்ல. நீ வீட்டுக்கு வேணும் சாப்பாடு போடுறேன், அதை தான் நான் செய்வேன். 40 வருஷம் குடிப்பழத்திலிருந்து பாக்கு பழத்திலிருந்து ஏசப்பா விடுவித்ததுக்காக கோடி நன்றிங்க. இயேசுவில் அற்புதமான ஆண்டவரில் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 40 வருஷம் எப்படி மதுபானம் ஒரு மனிதன் எப்படி மாற்றிருது பார்த்தீங்களா? மனைவி அடிக்கிறது, பிள்ளைகள் அடிக்கிறது, அன்பற்ற சூழ்நிலை, கெட்ட வார்த்தை பேசுவது, அந்த மதுபானம் ஒரு மனிதன் அப்படி மாற்றி விடுகிறார். ஆனால் இயேசு அந்த மனிதனை மிருகத்தை போல மாறின மனிதனை மனிதனாய் மாற்றுகிறார். பாவத்தில் ஒரே நாள் தான் விடுதலை. இயேசு செய்த அற்புதம் பாருங்களேன். அவரை சந்திக்கணும், முதல்ல ஒரு சுகமளிக்கிறதை செய்யணும், தன் வல்லமை அவருக்கு காண்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வியாதியை குணமாக்குகிறார். ஏன்னா மனைவியினுடைய ஜெபம் அவ்வளோ அடி வாங்கினாலும் உரப்பட்டாலும் அந்த மனைவி தன் கணவனை நேசித்து ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா? அதில் கவனிங்க. மனைவிமார்கள் கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னு உங்களை வெறுத்து திட்டி காயப்படுத்தி வேதனைப்படுத்தாமல் பாரம் எடுத்து ஜெபம் செய்யுங்க. அந்த மனைவி தன் கணவருடைய காலில் கை வைத்து ஜெபிச்ச உடனே ஆண்டோடைய வெளிச்சம் வந்து தொட்டார். அற்புத சுகம்.
அப்போ அவருக்கு ஒரு இயேசு மேலே ஒரு பெரிய விசுவாசம். அப்போ எனக்கு குடியிலிருந்து விடுதலை தருவார். விசுவாசத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாங்க. அப்புறம் இந்த குடும்பம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அந்த ஐயா வந்திருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியே வந்திருக்கிறாங்க. பார்க்கலாமா அவங்கள? வாங்க. அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, அவருடைய பேர பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. பாருங்க, என்ன குடும்பமே பாதிக்கப்பட்ட